இயேசு ஒருவர் மட்டும்தான் உலகத்திற்கே ரட்சகர். நல்ல 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 கையை தட்டி அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு யாருடைய பிறப்பை கொண்டாட வந்திருக்கிறோம், யாருடைய பிறப்புல மகிமை செலுத்த வந்திருக்கிறோம், யாருடைய பிறப்புக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன்னா உலக நாயகன். சொல்லுங்க பார்க்கலாம், எந்த நாயகன்? உலக நாயகன். ஒரு சரணத்தை அப்படி லைன்ல பாடலாமா? உலக நாயகன் பிறந்தாரே, உலக ரட்சகர் பிறந்தாரே, இம்மானுவேலனாய் இயேசு பாலனாய் பெத்லகேமினில் பிறந்தாரே, இம்மானுவேலனாய் இயேசு பாலனாய் பெத்லகேமினில் பிறந்தாரே. துதித்திடு மகிழ்ந்திடு, ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடு. துதித்திடு ஓ மகிழ்ந்திடு, ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடு. சொல்லு, துதித்திடு மகிழ்ந்திடு சொல்லிடு. துதித்திடு ஓ மகிழ்ந்திடு, ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடு. உலக நாயகன் பிறந்தாரே, உலக ரட்சகர் எஸ் இம்மானுவேலனாய் இயேசு பாலனாய் பெத்லகேமினில் பிறந்தாரே, இம்மானுவேலனாய் இயேசு பாலனாய் பெத்லகேமினில் பிறந்தாரே. உலக நாயகன் பிறந்தாரே. யார் பிறந்தது? உலக நாயகன் பிறந்திருக்கிறார். அதனாலதான் உலகமே அவரை ஆராதிக்குது, உலகமே அவரை பாட்டு பாடுது, உலகமே அவரை வரவேற்குது, உலகமே அவருக்கு மகிமை செலுத்துது. உலகத்திற்கு அத்தனை தேவாலயங்களும் திறக்கப்பட்டு அவருடைய பிறப்பை மகிமைப்படுத்துறதுனால அவர் யார் தெரியுமா? உலக நாயகன். அல்லேலூயா. என கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் நானும் ஆராதிக்க வந்தவர் ஏதோ ஒரு மாட்டு தொழுவத்தில் ஏதோ ஒரு குடிலில பிறந்துட்டு ஒன்றும் தெரியாதவரா இருக்கிறார் நீங்க நினைக்காதீங்க. அவர் யாருன்னா உலக, சொல்லுங்க, உலக நாயகன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.